யார் இது இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறது? ஏய், எங்கடி உன் பொண்ணு? போலீஸ்னா பெரிய எவ்வளவு? நான் யாரு, எனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்கீங்க. என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. முதல்ல போங்க. முன்னாடி விளையாடுறீங்களா? ஸ்டேஷன்ல போய் கட்டாலும் அங்கேயும் இல்லைன்றாங்க, இங்க வந்து வீட்டுல கட்டாலும் நீயே இல்லைங்கிற. எங்கடி போனா அவ? என்ன பாய் ஃப்ரெண்டு லவ்வர்னு ஊசுத்த கிளம்பிட்டாளா? எந்த கர்மாந்தத்தியாலும் பண்ணி தொலைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் பசங்க மட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர பொட்டம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. கொய்யால எங்களை எதுக்கடி வந்து நோன்றீங்க? இங்க பாருங்க, எது பேசுறதா இருந்தாலும் என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. அப்படி இல்ல நான் சத்தம் போட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டுருவேன். என்னடி உன் பொண்ணு மாதிரி ரொம்ப திமிரா பேசுற? நான் நினைச்சேன்னா எனக்கு இருக்கிற ஆள் பலத்துக்கும் பண பலத்துக்கும் 1 மணி நேரத்துல உங்க 2 பேரும் இல்லாம பண்ண முடியும். பாக்குறியா? இங்க பாருமா, நான் இப்படி பேசுற கேரக்டரே இல்ல. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்களே, நான் என்ன பண்றது? நீங்க தான் உங்க பொண்ணுக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லணும், நல்லது எது கெட்டது எதுன்னு, யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க எடுத்து சொல்லலைன்னா உன் பொண்ணு வீட்டுக்கு வர மாட்டா. அப்புறம் நீ மட்டும்தான் இவ்வளோ பெரிய வீட்டுல தனியா அனாதையா இருப்ப. சொல்றத சொல்லிட்டேன், யோசிச்சுக்கோ. நிறுத்துறா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஸ்டேஷன்ல வாழ்ந்து ஒட்டி வாங்கினது தெரியும் தானே? இருக்கப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரங்க வீட்டுக்கே வந்து உன் திமிர காட்டுவேன். மேல கை வச்சிட்டல, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஏடே, இது முதல்ல உனக்கே தெரியாது. ஏன்னா அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. சைபர் கிரைம்ல இருந்து இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, அப்படி யாருமே இல்லைன்னு. பையன் பண்ணிட்டு அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக அரசியல்வாதிகள் பேரையும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் பேரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் அவங்களுக்கு தெரியாமையே. சிங்கமா இல்ல? போய் காசுக்காக சின்ன பசங்க கிட்ட எல்லாம் போதை பொருளை பொட்டலை கிட்ட வித்து வாழ்றியே, வெக்கமா இல்ல? உனக்கும் 2 பசங்க இருக்காங்க தானே, அவங்கள போதைக்கு அடிமையாக்கி விடுவியா? அப்ப அடுத்தவங்க பிள்ளைனா எப்படி வேணாலும் போலாம் தானே? நீ எல்லாம் மனுஷ ஜென்மதானா? சிங்கமா இல்ல? நீ மட்டும் மெயின் அக்யூஸ்ட்னு ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க சொல்லட்டும், அவ்வளவுதான். எஃப்ஐஆர் போட்டு உன்னை ரோட்ல நான் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். கிடிச்சிட போறேன். பட எதுக்குமா இந்த மாதிரி ஆளோட எல்லாம் பிரச்சனை பண்ற? மா, அவன் ஒரு வேஸ்ட் பீஸ்மா. இப்போ பசிக்குது, சாப்பாடு எடுத்து